எப்பவுமே குதூகலமா ஆரவாரமா இருக்கிற இந்த சுற்றுலா தலத்துல வெகு தூரத்துல இருக்க ஒரு மலை உச்சியில இருந்து யாரோ விழுந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தத்தை கிட்ட எல்லாரும் வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பெண்மணி தன் தலையில அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே அவர் கணவர் கதறி கதறி அழுகுறாரு. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுறாங்கன்னே சொல்லும். கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அந்த கணவரை விசாரிக்கிறாங்க. அவரும் சொல்றாரு, நானும் என் மனைவியும் இந்த மலை ஏறத்துக்காக வந்திருந்தோம். நாங்க இது மாதிரி என்னோட வெக்கேஷனுக்கு ஒரு ஒரு ஊர்ல போய் மலை ஏறி அது ஒரு சந்தோஷமா நாங்க பகிர்ந்துப்போம். ஆனா இன்னைக்கு நானும் அவளை ஏறும்போது பாதிலேயே அவ தவறி கீழே விழுந்து இறந்துட்டா. நான் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நீங்க திரும்பி போவோம், நான் மட்டும் தான் போக போறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ட்ரெயின்ல வரும்போதே நான் செத்துருக்க கூடாதா? நாங்க ஏன் இப்படி வந்து எங்களை பிரிச்சுட்டாரு இறைவா அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாரு. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனா போலீஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க. என்ன நம்பவே முடியலங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க, ஏன் போலீஸ் இவரை கைது பண்ணாங்க? அப்படி என்ன விஷயத்த இவர் கையில நோட் பண்ணி எந்த அளவையால இவர் மாட்டினாரு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர்கிட்ட பேசும்போது அவர் ட்ரெயின்ல வந்ததா சொன்னார்லங்க. அதனால அவரோட பையில இருந்து டிக்கெட் ஒன்னு எடுத்து செக் பண்றாங்க. டிக்கெட் செக் பண்ணும்போது ஒண்ணு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் ஆகும், இன்னொன்று டிக்கெட் வந்து ஒன் வே டிக்கெட். அதை பார்த்தனே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. இது வரும்போது நம்ம வந்து திரும்பி வந்துடலாம், மனைவி அங்கேயே கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு தான் வந்திருக்காரு. அதுக்கடுத்த விசாரணை அவர் மீது பண்ணும்போதுதான் தெரியுது, அவர் ஒத்துக்கிறாரு, நான் என் மனைவி மீது இந்த கோவத்தாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படி. ஆனா வியூவர்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப பல கொலைகள் எதனால நடக்குதுன்னே தெரியல. அதுலயும் கல்யாணம் ஆகிறவங்க என்னோட முடிவு டைவர்ஸ்ல முடியல, ஆனா இவங்க கொலையா முடியுது. ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. ஒருத்தங்களுக்கு பிடிக்கலையா, டைவர்ஸ் வந்துட்டு போலாம், அடுத்த வாழ்க்கையை நோக்கி போகலாம். அதை விட்டுட்டு அவங்கள பழி வாங்குற அளவு கொலை பண்ணி இவங்க வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு வாழ்றது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றீங்களா, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி யாருன்னா முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து கை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ பாருங்க. லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். அதுக்காக அடுத்தவங்களையும் அழிச்சு நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிட்டு வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க லிங்க்